இளையராஜா படங்களில் பாடிய பிரபலங்கள் யாருன்னு பார்த்தால் ஆச்சரியப்படுவீங்க. பாட்டு மட்டுமே வேலையாய் வைத்த பாடகர்களை பாட வைப்பது சுலபம். செலிபிரிட்டிஸ், அதாவது பிரபலங்களை பாட வைப்பது கொஞ்சம் சிரமம். இளையராஜா இசையமைப்பாளரானதும் முதலில் பாட வைத்த பிரபலம் நடிகை மனோரமா. அச்சாணி என்கிற படத்தில் மலேசியா வாசுதேவனோடு மனோரமா பாடிய பாடல்தான் முதல் பிரபல பாடல். அடுத்த பிரபலம் கமல்ஹாசன். மலையாளத்தில் அவர் பாடியதை கேள்விப்பட்ட இளையராஜா அவள் அப்படித்தான் படத்தில் பாட வாய்ப்பு கொடுத்தார். பன்னீர் புஷ்பங்களே என்பதை புஷ்பங்களே என உச்சரித்தது கூட அழகாக அமைந்தது. பன்னீர் புஷ்பங்களே. 79ஆம் வருடம் வெளியான படம் புதிய வார்ப்புகள். இதில் வரும் திருவிழா கூத்து பாடலை இளையராஜா கங்கை அமரனுடன் பாடியது இயக்குனர் பாரதி ராஜாவும் தான். அடுத்த பிரபலம் நம்ம சிவகுமார். வெற்றிலை விற்க நடந்து போகும் சிவகுமார் பாடுவதாக மலேசியா வாசுதேவன் பாடிய பாடலில் இணைந்து கொண்டவர் நாயகன் சிவகுமார். பாடலாக இல்லை என்றாலும் சிவகுமாரின் வசனங்களோடு அந்த பாடல் அப்போது மிக பிரபலமான ஒன்று. என்ன கண்ணு எனக்கு கண்ணாலம். இளையராஜாவோடு அடுத்து இணைந்த பிரபலம் கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார். நீ நன்னா கெல்லாலரே என்கிற படத்தில் ராஜ்குமார் 2 பாடல்களை ராஜாவின் இசையில் பாடியிருந்தார். இருவரும் இணைந்த ஒரே படம் இது மட்டுமே. அடுத்து ராஜாவோடு இணைந்த பிரபலம் லதா ரஜினிகாந்த். கமல்ஹாசனின் டிக் 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 படத்தில் இவர் பாடிய நேற்று இந்த நேரம் பாடல் செம வைப் பாடல். ஆச்சரியமான காம்பினேஷன். அடுத்த ஆச்சரிய பிரபலம் நடிகை ஸ்ரீதேவி. மூன்றாம் பிறை திரைப்படத்தில் கமலுடன் இவர் இணைந்த நரிக்கதை பாடல் அப்போது ரேடியோவில் மிக பிரபலமான பாடல். அடுத்து 2 பிரபலங்கள் ராஜாவின் ஸ்டுடியோவில் நுழைந்தார்கள். நடிகர் ராஜேஷ், நடிகை ராதிகா. மெட்டி படத்தில் கல்யாணம் என்னை முடிக்க என்கிற பாடலில் ஜென்சியோடு இணைந்தனர் இருவரும். கல்யாணத்துல யார் நாதஸ்வரம் வாசிக்கணும் தெரியுமா? யாரு? ராஜரத்னம் பிள்ளையா? இல்ல. அடுத்து ஆண்பாவம் படத்தில் நடித்த கொல்லங்குடி கருப்பாயை சொல்லலாம். அகில இந்திய வானொலி நிலையத்தில் நாட்டுப்புற பாடகியாயிருந்த கருப்பாயை நடிக்க வைத்ததோடு பாடல் ஒன்றையும் பாட வைத்தார் பாண்டியராஜன். இளையராஜா இசையில் கருப்பாயி பாடிய ஓட்டி வந்த சிங்கக்குட்டி பாடல் படத்தில் இடம்பெறவில்லை. அவள் ஒரு பச்சை குழந்தை என்கிற படத்தில் மாலை இளமனதில் என்கிற பாடலை பாடியது நடிகர் விஜயின் தாயார் ஷோபா சந்திரசேகர். இதன் பிறகு நிறைய பாடல்களை பாடினார் ஷோபா. கண்ணுக்கு மை எழுது என்கிற மகேந்திரனின் படத்தில் பாடிய பிரபலம் நடிகை பானுமதி. வாடாமல்லியே என்கிற பாடலை அவர் PS சசிரேகாவோடு இணைந்து பாடியிருந்தார். நடிப்போடு பாட்டிலும் அசத்துபவர் பானுமதி. லேடிஸ் டைலர் படத்தின் பாடல்கள் எல்லாம் அழகான பாடல்கள். இதில் பொறப்பாடிதி என்கிற பாடலில் SP பாலசுப்ரமணியத்தோடு நாயகன் ராஜேந்தி பிரசாத் சில டயலாக் பேசியிருந்தார். இது அழகான பாடல். இதுவரை இளையராஜாவோடு சேர்ந்து பணியாற்றிய சில பிரபலங்களை பார்த்தோம். இன்னமும் மிச்சமுள்ளாதை அடுத்த பாகத்தில் பார்ப்போம். அது உங்களை ஆச்சரியப்படுத்தும் என்பது நிச்சயம். நன்றி.